என்னதான் நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தாலுமே சாப்பாட்டில் அடிக்கடி காய்கறிகளை எடுத்துக்கிட்டால் தான் அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் மஞ்சத்தூளை போட்டு இதை போட்டு எடுத்துருங்க. ஏன்னா இதில் வந்து பூச்சிலாம் இருக்கும், அதனால் இப்படி செஞ்சால் அந்த பூச்செல்லாம் இறந்து போயிடும். இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இதை க்ளீன் பண்ண பிறகு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இப்போ தாளிப்போ ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி இதில் போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை போன பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இதோட போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மசாலெல்லாம் அந்த காலிஃப்ளவரோட போயிட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.